வணக்கம் மக்களே. இன்றைக்கி எதிர்நீச்சல் சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எதிர்நீச்சல் சீரியலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டுருக்கு. ஸோ கடைசி கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா தர்ஷினி தப்பிச்சு போயிட்டாங்க. ஸோ ரவுடி ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரவுடிங்கில் என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீவானந்தா காரணம், அவர் தான் எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ சொன்னதே யாருன்னு பார்த்தீங்கன்னா குணசேகரன் தான். ஸோ ஜனனியை வந்து போலீஸு இதுக்கப்புறமும் ஜீவானந்துக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, இல்லை உங்கள் மேலே ஒரு கேஸ் போட்டு நானும் உள்ளே தள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ ஜனனியும் பின்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேகமாக நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்ட் 2 பேரையும் பார்க்குறாங்க. என்னென்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை, அது உங்ககிட்ட சொல்லவும் முடியாது, எனக்கு சொல்கிறதுக்கு டைம் இல்லை, நான் உடனே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. வாங்க நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அப்படி போய் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ரவுடிங்களெல்லாம் அடித்து ஒதிச்சு கேட்குறாங்க, இதுக்கு யாரா காரணம்னு. ஜீவானந்த் தான் காரணம். எப்படி நாங்கள் வரத்துக்கு முன்னே அந்த பொண்ணு அவங்களே தூக்கிட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது. பொண்ணு நாங்கள் வந்து பார்த்தா நாங்கள் வச்சுருந்த இடத்துல இல்லை, நாங்கள் தேடி பார்க்கும்போது தான் நீங்கள் எங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து என்னை பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரவுடி செல்ஃபோன்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது சிம் கார்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜீவானந்த் பேரில் தான் வாங்கியிருக்காங்க. அந்த ஜீவானந்துக்கு தான் கண்டினியூஸாக ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கால் லிஸ்ட் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டும் ஜனனிக்கிட்ட காமிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே ஜீவானந்த் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரவுடின்னு வீரசங்கலி அந்த குணசேகரன் ரொம்ப திட்டம் போட்டு தான் செஞ்சுருக்கான். எல்லா சிம்மும் ஜீவானந்த் பேரில் தான் வாங்கியிருக்கான். அப்போது அவனுக்கும் ஜீவானந்துக்கும் ஏதோ பெரிய பிரச்சனையாக்குது. ஸோ நம்ம இதுலேருந்து தப்பிக்கினா ஜீவானந்த் பேர் மட்டும்தான் சொன்னால் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜனனிக்கிட்டே இந்த ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க. ஜனனி இருந்துன்னு ஜீவானந்த் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இல்லை அவர் அப்படியாப்பட்டவே இல்லை, எனக்கு நல்லா தெரியும்னா, அவர் நல்லவன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அவர் மேலே ஏற்கனவே கேஸ் ஃபைல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹையர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவர் மேலே ஒரு கண் இருக்கட்டும், அவரே சந்தேகப்படுங்கன்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் அதிகாரிக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் போலீஸ் வந்து ஒரு வீடியோ கொடுக்குறாங்க. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறதோட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பென்ட்ரைவ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் அந்த பென்ட்ரைவ் போட்டு வீடியோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஜீவானந்தம் தர்ஷினி தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. ஸோ அது பார்த்ததுமே ஜனனிக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருது. ஆனால் போலீஸில் இவங்க தான் கடத்தினதா பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயமும் வருது. ஏன்னா தர்ஷினி வந்து பாதுகாப்பாக ஜீவானந்துக்கு கிடைக்கிறான்னு ஒரு சந்தோஷம். இன்னொரு பக்கம் போலீஸை இவங்க தேடுறாங்களே, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு போராட்டமாகுது. ஜீவானந்தம் எப்படியோ அந்த ரவுடிக்கிட்டேருந்து தர்ஷினியை காப்பாற்றி தூக்கிட்டு போயிட்டாங்க. பாதுகாப்பான ஒரு இடத்துல தான் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போது குணசேகரனுக்கு உடனே ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு அந்த வீடியோவும் காமிக்கிறாங்க. நான் சொன்னது எல்லாம் காரணமே இவங்க தான், இவங்க மறுபடியும் உள்ளே தூக்கி விசாரிங்க, ஜீவானந்த் தான் இதுக்கு காரணம், ஜீவானந்தமே என் பொண்ணு தூக்கிட்டு போகிறாங்க, எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றி கொடுங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நாடகம் மாறுறான். அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.